வழக்கு விசாரணைக்காக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக ராஜேஷ் தாஸிற்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. விழுப்புரம் நீதிமன்றம் கூறியதற்கு தடை இல்லை என்று தற்பொழுது கூறியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் சிறை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னதாக விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்க அவகாசம் கேட்ட நிலையில் அமர்வு நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளதாகவும், அதனால் வழக்கை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் விசாரணையை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும், இந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை விழுப்புரம் அமர்வு நீதிமன்றம் எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி ஆனந்த், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை விழுப்புரம் நீதிமன்றத்தில் எதுவும் நடக்காது என்று கடந்த முறை விசாரணையில் தெரிவித்திருந்தார். மேலும் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட விவரத்தை அரசு வழக்கறிஞர் மூலம் விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு அரசு தரப்புக்கு நீதிபதி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வழக்கை மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸ் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழக்கு விசாரணைக்காக ஜனவரி 12ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக ராஜேஷ் தாஸுக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். ஜனவரி 18ஆம் தேதி இறுதி விசாரணையை துவங்கி 24ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என விழுப்புரம் அமர்வு நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.